நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய பாட்டாளி இல்ல திருமண விழா அருமை சகோதரர் மாது அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து நம்முடைய ஐயாவுடன் இணைந்து தமிழ் சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு பல தியாகங்கள் செய்து பல முறை சிறைக்கு சென்று இன்று பசுமை தாயகத்தின் மாநில துணை செயலாளராக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இல்ல திருமண விழாவில் முனைவர் சௌமியா அவர்களும் நானும் இணைந்து இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து வருகை தந்திருக்கின்றோம். இது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பெருமையான ஒரு நேரமாக நாங்கள் கருதுகின்றோம். இப்பொழுது திருமண விழா நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு இன்னும் அங்கங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி அது வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நானும் உங்ககிட்ட சில வார்த்தைகள்லாம் நான் பேசணும். முதலில் அதாவது நம்முடைய இந்த திருமண விழா நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய நல்லாசியுடன் அவருடைய கொள்கைப்படியே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார்கள். இந்த இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள். மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு யாரும் கிடையாது. 86 வயதிலும் இன்னும் எப்படியாவது இந்த சமுதாயத்தை நான் மீட்டெடுப்பேன், இந்த மக்களுக்கு படிப்பை கொடுப்பேன், கல்வியை கொடுப்பேன், வேலைவாய்ப்பை உருவாக்குவேன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், விவசாயத்தை மேம்படுத்துவேன், நீர் மேலாண்மையை முன்னிலைப்படுத்துவேன் என்று தொடர்ந்து போராடி வருகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் கொள்கைப்படியே இந்த திருமணம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த வகையில இந்த திருமணம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு மணமக்களுடைய பெற்றோர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். அதிலும் முதலாவது மணமகள் பூர்ணிமா அவருடைய பெற்றோர்கள். அதிலும் முதலில் யாருன்னா பூர்ணிமாவுடைய தாய் அம்பிகா அம்மையார் அவர்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இப்படி வாங்க, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது மணமகள் பூர்ணிமாவுடைய தந்தை திரு சகாதேவன் அவர்கள். அடுத்தது மணமகன் நவீன்குமார் அவருடைய தாய் வள்ளியம்மாள். அடுத்தது தந்தை மாது அவர்கள். இப்பொழுது மணமக்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். 4 பேர் வசதியா சரி, ஓகே. இப்பொழுது மணமக்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மேடையில மந்திரம் இல்ல, ஐயர் இல்ல, தியாகம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய பாசம், அன்பு, நேசம் எல்லாம் மணமக்களிடம் இருக்கும். அந்த வகையில இப்பொழுது மணமக்கள் உறுதிமொழினா நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம், நல்லா இருப்போம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி, ஒரு சத்தியம் உங்கள் முன் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதெல்லாம் மந்திரம். அந்த வகையில முதல்ல யாரை கூப்பிட போறோம்னா அதுலயும் மணமகள் பூர்ணிமா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஆவணி மாதம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சீத்தாரஹள்ளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகா அம்மையார்
அம்பிகா அம்மையார், திரு சகாதேவன் திரு சகாதேவன், இவர்களின் மகள் இவரது மகள் பூர்ணிமா ஆகிய நான் பூர்ணிமா ஆகிய நான் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் தர்மபுரி வட்டம் எஸ் கொட்டாவூர் பகுதியில் எஸ் கொட்டாவூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளியம்மாள் வள்ளியம்மா, திரு மாது திரு மாது, இவர்களின் மகன் இவர்களின் மகள் நவீன்குமார் அவர்களை நவீன்குமார் அவர்களை இங்கு வந்திருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற சான்றோர்கள், சான்றோர்கள், உறவினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் நண்பர்கள் முன்னிலையில் முன்னிலையில் என்னுடைய என்னுடைய இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை துணைவராக ஏற்று துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு சமபங்கு கொண்டு வாழ்வேன் என வாழ்வேன் என உறுதி அளிக்கின்றேன். உறுதியளிக்கின்றேன். இதற்கு சாட்சியாக இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையை இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அவருக்கு அளிக்கின்றேன். சரிப்பா. பொண்ணு தோழி வாங்க. அதுல இருந்து ஒரு மாலை எடுத்து பொண்ணு கையில கொட்டு விட்டுடுங்க. கையில கொட்டு விட்டு ஒரு போட்டோ எடுத்துப்பா, கொடுக்குற மாதிரி போட்டோ. சரிம்மா, நீங்க போயிடுங்க. மாப்பிள்ள வாங்க. பொண்ணு இப்ப மாப்பிள்ளைக்கு மாலை போட போறாங்க. மாப்பிள்ள நல்லா தலையை குனிஞ்சு வாங்கிக்கணும். கைத்தட்டுக்கலாம், கைத்தட்டு. இப்ப குனிஞ்சதுதான் என்ன. நீ உட்காருமா. அடுத்தது நம்ம மாப்பிள்ள. ரெடியா மாப்பிள்ள? நான் எப்பயோ ரெடியா இருக்கிறேன். நீங்க தான் நேத்தா வந்தீங்க. மைக் 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 வேலை சொல்ல பாரு. அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஆவணி மாதம் 23ஆம் நாள் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் எஸ் கொட்டாவூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளியம்மாள் அம்மையார், திரு மாது, இவர்களின் மகன் நவீன்குமார் ஆகிய நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சீதாரஹள்ளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகா அம்மையார், திரு சகாதேவன், இவர்களின் மகள் பூர்ணிமா அவர்களை இங்கு வந்திருக்கின்ற சான்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் என்னுடைய இல்வாழ்க்கை துணைவியாக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாழ்வேன் என உறுதி அளிக்கின்றேன். இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையும் மங்கள நாளையும் அவருக்கு அணிவிக்கின்றேன். சூப்பர் மாப்பிள்ள. ஏமா நீ வாமா. இப்ப மாப்பிள்ள தோழன், மாப்பிள்ள தோழன் கையில கொடுத்து போட்டு. இப்ப மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்து மாலை போட போறாரு. ஏமா தலையை குனிய கூடாது, என்ன நிமிர்ந்து நிக்கணும். மாப்பிள்ள நீ மாப்பிள்ள மாலையை போடலாம். கை தருங்க எல்லாம். சரி, இப்போ மங்கள நாணயம் அணிவித்தல், தாலி கட்டுதல். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த திருமணம் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த தாலியை நானோ அல்லது நம்முடைய பசுமை தாயகம் தலைவரோ அல்லது நம்முடைய முன்னாள் எம்பியோ எம்எல்ஏவோ யாரும் எடுத்துக் கொடுக்க மாட்டோம். மாறாக மணமக்களின் பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக மணமக்களின் தாய்மார்கள் இந்த தாலி எடுத்துக் கொடுப்பாங்க. ஏன்னா உலகத்திலேயே அந்த மணமக்கள் நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும், அதிக அக்கறை கொள்பவர் யாரு? அம்மாக்கள் தான். அதனால இந்த தாலியை அம்மா கையில எடுத்து கொடுக்கணும்னு நம்முடைய கொள்கை. அதன்படி இப்பொழுது இந்த தாலி அம்மா கையில எடுத்து கொடுக்கணும். மணமக்களின் பெற்றோர்கள் தாலியை எடுத்து கொடுப்பாங்க. இப்பொழுது தாலி கட்டு.
கொஞ்சம் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னொரு 10 நிமிடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. மணமக்களை இன்னும் 2-3 பேர் வாழ்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இறுதியா கொஞ்சம் வாழ்த்து கொஞ்சம் செய்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். யாரும் மேடைக்கு யாரும் வர வேண்டாம். கொஞ்சம் அங்கேயே அப்படியே உட்காந்து 10 நிமிடத்துல முடிச்சுடுவாங்க. நடந்தே தீரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த திருமணம் நடந்திருக்கிறது. இந்த விழாவை நடத்தி தந்த அனைவருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றி